உசுரே நீதான் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி தங்கச்சி நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. படமா உசுரே நீ நான் தான் ஏ ரகுமான் ஆலய முதல்வர் தளபதி விஜய். அந்த போல படம் இதான் படம் வேற மாதிரி வேற மாதிரி நல்லா தெளிவா நல்லா இருந்துச்சு. தயவு செஞ்சு படத்தை போயிட்டு தேட்டரில் பார்த்துருங்க இப்பயே. அப்புறம் கடைசியில் அப்புறம் அந்த வட சென்னை படம் ரீரிலீஸ் பண்ணும்போது துள்ளுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் மிஸ் பண்ணுறாங்க எல்லாம். படம் வந்து தரமாக இருக்குது ஓகேங்களா. டைரக்டர் தனுஷ்னா யாரும் நிரூபிச்சிட்டாரு. அவருக்கு டைரக்ஷனில் 2வது படமாக இருந்தாலும் பல படம் எடுத்த டைரக்டர் மாதிரி எடுத்திருக்காரு அவர். படத்தை தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. இந்த துஷாரா ஆக்டிங் முதல்ல பாராட்டணும்னா, எவ்வளோ படம் பார்த்துருக்கோம் தங்கச்சி ரோலில். ஆனால் இந்தமாரி தங்கச்சி வந்து யாருமே பார்த்ததில்லை. இப்போ எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இந்தமாரி தங்கச்சி நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது படம். கண்டிப்பாக வெற்றி அடையணும். எல்லாரோடைய கேரக்டரும் வேறு மாதிரி ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன், நான் வந்து தளபதி ஃபேன் தான். ஆனால் வந்து படம் வந்து வேறு மாதிரி இது தனுஷ் நான் படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன் சார்பாக நான் கேட்டுக்கிறேன்னா, எல்லாருடைய கேரக்டரும் வேறு மாதிரினா, நம்ம செல்வராகவன் சார் எடுத்துக்கிட்டோம், எஸ்ஜே சூர்யா எடுத்துக்கிட்டோம், எல்லாருடைய கேரக்டர் அவன் தங்கச்சி கேரக்டர்லாம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியான ட்விஸ்ட்லாம் கொடுத்து அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நான் சொல்ல விரும்பல, போய் பார்த்து அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். ட்விஸ்டிங்லாம் வேறு மாதிரி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்கன்ட்டு. இந்த தனுஷ் டைரக்ஷன் நல்லா இருக்குது, நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்குது. ஒரு துரோகம் பண்ணுறாங்க, அதை பழி வாங்குறது தான் காலியே. சூப்பர் படம் சூப்பர் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. அசுரனே வட சென்னை அப்புறம் நல்லா இருக்குது படம். ஏசடி கேட்டுக்க ஒர்த்தான படம் தான் இது. ஃபுல்லாக டேரக்ஷன் பண்ண அதுதாங்க மாசு. ஃபுல்லாக ராவாக இருக்குது. 18+ தான் பார்க்க முடியும், சின்ன பசங்க பார்க்க முடியாது படத்தை. அந்த பாட்டு தான் உசுரே நீதானே நீதான் கடலா. அந்த அப்படியே தேட்டர் எல்லாரும் அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. தனுஷ் டேரக்டர் சூப்பர் ப்ரோ, வேற லெவலு. லாஸ்ட் அந்த உசுரே நீதான் கேட்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது பாருங்க, வேற மாதிரி இருக்குது சத்தியமா. டைரக்டர் டி வந்து இன்னும் நிறைய மூவி பண்ணணும் இந்த மாதிரி. அடுத்த டைரக்டர் டிக்கு வெயிட்டிங். ஆக்டரை விட டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் சொல்றதுக்கு வயலன்ஸ் தான் இருக்கு, பட் எதுக்காக அந்த எமோஷனோட காமிக்கிறதுனால நல்லா இருக்கு பார்க்க. வேற லெவல் ப்ரோ. அதுதான் ஆக்ஷனால தான் சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக, வேற ஒன்றும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம், பட் குழந்தைங்க பார்க்க முடியாது. பட் சூப்பராக இருக்குண்ணா படம் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சுண்ணா, வேற லெவல் சூப்பர் வேற லெவல். நல்லா தான் இருக்கு. நாளைய முதல்வர் தளபதி விஜய். ப்ரோ ராயன் யூடியூப் சேனல் எல்லாமே ஐடி மாட்ட கொடுத்துருங்க. வீடியோ கண்டிப்பாக போடுவீங்களா? வீடியோ போடுறா பேசுகிறேன். செம்மையாக இருக்குண்ணா படம். கப்பூர் பேசுகிறேன். செம்மையாக இருக்குண்ணா படம், வேற லெவல்ண்ணா. எப்படி தலையோட 50 அவர் எடுத்திருக்காரு டைரக்டிங் பண்ணி, வேற லெவலில் இருக்கு. அல்ட்டினா மாஸ்னா படமே. ஆனால் வந்து அந்த 2 துரோகிங்க இருக்காங்க, 2 அவனுக்கு தான் அவன் தம்பியா நடிச்சு துரோகம் பண்ணிட்டானா. அது மனசே கேட்கலண்ணா, தப்புண்ணா. அண்ணனா யார் அண்ணா? அவரும் போட்டுருவாங்க, தொங்க விட்டுருவாங்க. அவரு அந்த ஸ்க்ரீன்ல படத்துல 2 தம்பி இருப்பாங்க, அவனுக்கு தான் சொல்லக்கூடாது. நான் தளபதி, நாளைய முதல்வர் தளபதி விஜய். சூப்பரா இருந்தது. நான் படம் சூப்பரா இருந்தது. என்னடா படமா சூப்பரா இருந்தது. நான் வீட்டுல சொல்லாம வந்திருக்கானா. ஒரு ஆவரேஜ், ஏன்னா அந்த ஆவரேஜ் தான். அந்த மியூசிக் எல்லாம் நന്നായിട്ട്. தனுஷ் வெரைட்டி. ஃபைட்டிங்லாம் நல்லா இருக்குண்ணா. ஃபைட்டிங் சீன், பாட்டு எல்லாமே நல்லா இருக்குண்ணா. எல்லாமே நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குண்ணா, எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. ஆனால் லாஸ்ட்டில் சஸ்பென்ஸ், ட்விஸ்ட் நல்லா இருந்தது லாஸ்ட்டில். நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குண்ணா. கேவலமாக இருக்குண்ணா. தெரில, ஏதோ பார்த்த படம் மாதிரியே தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம், போர். தலைமை சும்மா சல்லாக்குன்னு குத்துறா போல. சூர்யா நடிப்பை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்கா போல. நடிப்பு எந்த அளவுக்கு நடிச்சிருக்கா போல. உசுரே நீ நான் தான் ஏ ரகுமான் பாடுகிறார் போல. பாட்டு வேற மாதிரி பாடுகிறாரு. நாங்கெல்லாம் புள்ளிங்க சும்மா அந்த பென்சில் ஊக்கத்து சுளுக்குன்னு குத்துனோம் எல்லாரையும். ஊக்கா ஏதோ ஒன்று ஐயா உடையா. நம்ம படம் வேற மாதிரி
பார்க்க வந்தோம், சும்மா கலக்கிட்டா போல. அசுரனா இது அசுரனே மிஞ்சிட்டா போல. ஃபேமிலிலாம் பார்க்கக்கூடாதுண்ணா, நாங்கள் புள்ளிங்கண்ணா. இந்த படத்தை புள்ளிங்க வந்து பார்க்கணும், ஃபேமிலி வந்து பார்க்கவே கூடாது. இதெல்லாம் ஃபேமிலிக்கான ஸ்டோரியே கிடையாது, பசங்களுக்கான ஸ்டோரி. தலைவனுக்கோசம் ஸ்டோரி இது, எங்கள் தலைவனுக்கான ஸ்டோரி இது. ஃபேமிலி இதை வந்து பார்க்கவே கூடாது, ஃபேமிலிக்கான ஸ்டோரியே கிடையாது. ஃபுல் ஆக்ஷன். இதை பார்த்து பாசம் அவ்வளோ வச்சு அவர் பாசத்தை கொடுத்தாரு. ஆனால் தம்பிக்காரன் குத்துறான், மார்ல குத்துறான். தூக்கி வளர்த்தாரு, தூக்கி வளர்த்த மார்லயே குத்துறான். அவன்லாம் என்ன மாரி தம்பிக்காரனா இருப்பான். எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து அவர் வளர்த்தாருண்ணே. வளர்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு. ஆனால் டேரக்டர் ஹேட்ஸ்ஆப் நல்லா எடுத்திருக்காரு படம். வந்து பயங்கரண்ணே, அவரோட ஆக்டிங்லாம் வேற மாதிரிண்ணே. அவர் நம்ம டேரக்டர்னு பார்த்தா நடிப்புலேயும் அவர் லெஜெண்டுன்னு காட்டுறாருண்ணே. கொஞ்சம் இப்போ டிஸ்டர்பன்ஸ்லாம் நம்மளை எதிர்ப்பாங்கண்ணே, எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஆனால் எஸ்.ஏ. சூர்யா என்னன்னா மியூசிக்லாம் விடணும், அவரை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து அவர் ஆஸ்கார் அவார்டெலாம் வாங்கினவர். அடுத்து நம்ம இமான் அண்ணாச்சியும் வாங்குவார் ஆஸ்கார். நான் எதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரக்கூடாதுன்றேன்னா, ரத்தம் குத்தத்தை பார்க்கக்கூடாதுண்ணே. ஏன்னா இந்த சமுதாயம் கெட்டு போயிடும் இது போல் ரத்தத்தை பார்க்கும் போது. அதனால நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடாது. உங்களை வன்மையாக நான் கேட்டுக்கிறேன். ஃபேமிலி வராதுண்ணே. பார்ட் 2க்கான லீடே இல்லைண்ணே. எல்லாரையும் தான் அவர் தான் சாவடிச்சிட்டாரு. எப்படி அதுக்கான பார்ட் 2 கிடைக்க வாய்ப்பே இல்லைண்ணே. நன்றி வணக்கம், உங்கள் ஆசீர்வாதம். ஆனால் யாரும் இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு போட மாட்டீங்க. ப்ரோ ஓகேவா இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, ஒரு டைம் பாஸுக்குன்னு வந்து பார்த்துட்டு போகலாம் ப்ரோ, அவ்வளோ வேறு எதுவும் இல்லை. இருந்துச்சு தான், ஆனால் அவ்வளோ இதெல்லாம் இல்லை ப்ரோ, கொஞ்சம் கம்மி தான் சொல்லலாம். என்ன எதுக்கு பார்த்து ஸ்டோரி கொஞ்சம் ஓகேவா தான் ப்ரோ இருக்குது. டேரக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, தனுஷ் நல்லா ஆக்டிங் தான் பண்ணியிருக்காங்க, எஸ்.ஏ. சூர்யா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கதை கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குது ப்ரோ, அவ்வளோதான். ஆமாம், கொஞ்சம் தான் ஃபீல் ஆன மாதிரி, எமோஷனல் கொஞ்சம் தான் இருந்த, மற்றபடி எதுவும் இல்லை. அவ்வளோதான். சாங் நல்லா இருக்குது ப்ரோ, அந்த இது அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஹைப் அதிகமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஏமாற்றம் கொடுக்கும் தான் ப்ரோ. வடச்சென்னை தான் ப்ரோ இது அவ்வளோவா இது இல்லை, அவ்வளோதான் ப்ரோ. அது நல்லா இருந்துச்சு தான் ப்ரோ. கதை பார்த்தீங்கன்னா அது ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் மொக்க கதைன்னு சொல்லலாம், அதுதான் ப்ரோ. புரியல ப்ரோ. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, எதுவுமே இல்லை ப்ரோ, எதுவுமே இல்லை, மொக்க தான். அது கொடுத்துருக்கே வேணாம் தான் தோணுது. எல்லாம் வந்து பார்க்கலாம், அவ்வளோ இதெல்லாம் இல்லை, ரத்தம் இதெல்லாம் அவ்வளோ இல்லை ப்ரோ. ஓகேவா தான் இருக்குது படம் சொல்ல போனால். டைம் பாஸ்க்கு ஒன் டைம் வந்து பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான் ப்ரோ.